Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் அனைத்து ஒப்பந்தங்களிலும் திமுக சேர்மன் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். மாதந்தோறும் நடைபெறும் மண்டல கூட்டத்தில் பேசிய அவர், முதலாவது வார்டில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் ஒதுக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு 3 மணி நேரத்தில் ஆன்லைன் டெண்டர் விடப்பட்டதாகவும், அதுகுறித்து கேள்வி எழுப்பியதும் டெண்டர் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறினார். அவசரமாக டெண்டர் விடப்பட்டதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர், அனைத்து ஒப்பந்தங்களிலும் திமுக மண்டல சேர்மன் கமிஷன் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். ஜோனல் 1ல் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. என்னடானா 3 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. ஸோ 3 மணி நேரம் ஆன்லைன் டெண்டர். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். 3ஆம் தேதி 10:40 ஓப்பன் பண்ணி 3ஆம் தேதி 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளோ காசு கமிஷன் வாங்கிட்டு இந்த டெண்டர் யார் கொடுத்தாரு? இந்த அதிகாரம் யார் சொல்லி இதை பண்ணாங்க? முழுக்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கான்ட்ராக்டரையும் கமிஷன் வாங்கிட்டு பண்ணக்கூடியது இந்த சேர்மன் தான். இதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து இந்த சேர்மன் பதவி விலகும். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே ஆசிரியர் கண்டித்ததால் தற்கொலை செய்து கொண்ட 10ஆம் வகுப்பு மாணவரின் உறவினர்கள் தனியார் பள்ளி பேருந்துகளை தீ வைத்து எரித்தனர். மானாப்பரநல்லூரை சேர்ந்த சபரிக்கண்ணன் என்ற மாணவர் வீரவநல்லூரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இதனிடையே ஆசிரியர்கள் கண்டித்ததால் சபரிக்கண்ணன் பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்த 2 பேருந்துகளை தீ வைத்து கொளுத்தினர். பாழடைந்த பள்ளி கல்வித்துறையால் ஒரு சில ஆசிரியர்கள் வரம்பு மீறி செயல்படுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது.